எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். ஆனால் அவர்கள் கூட இன்று எழுந்து பேசவில்லை. ஏனென்றால் எல்லா கருத்துகளும் சொல்லப்பட்டதாகிவிட்டது. இனி சொல்ல ஒன்றுமில்லை என்ற நிலையில் தளபதி கருங்கைவாணன் எழுந்தான். யாரும் எதிர்பார்க்காமல் தான் இருந்தது. கருங்கைவாணன் முன் வந்தது. பேரரசரை வணங்கிவிட்டு சொன்னான், பேரரசர் அனுமதித்தால் சூழ்கடல் முதுவன் வியக்கும் பரிசு பொருள் பற்றி என்னால் கூற முடியும். என்ன அது? சூழ்கடல் முதுவன் தனக்காகவும் தனது குடும்பத்தினருக்காகவும் செய்துள்ள மிக சிறந்த கப்பல் ஒன்றுண்டு. அதன் பெயர் கடல் கோதை. அந்த கப்பலை கண்டு யவன அரச குடும்பமே வியந்ததாம். அதன் வேலைப்பாடுகள் அப்படி. கடற்கோதையை மற்ற எல்லா கப்பலையும் போல ஒவ்வொரு துறைமுகத்திலும் நிறுத்தி அடிமைகளை மாற்றி அல்லது ஓய்வெடுக்க வைத்து மீண்டும் கொண்டு செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை. தொலை தூரம் வரை கப்பலை நிறுத்தாமல் கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்ட அடிமைகள் யவனர்களிடமே உண்டு. சிறைபிடிக்கப்பட்ட கரும் கொள்ளையர்களையே அவர்கள் கப்பல் அடிமைகளாக பயன்படுத்துகின்றனர். அவ்வடிமைகளின் தோள்கள் சோர்வின்றி நெடுந்தொலைவுக்கு கப்பலை கொண்டு சேர்க்கும். எனவே யவனர்களிடம் எவ்விலையும் கொடுக்கிறேன், அவ்வகை அடிமைகளை எனக்கு தாருங்கள் என கேட்டுள்ளார். அவரின் வேண்டுதலை மறுக்கவில்லை, ஆனால் இன்னும் கொடுக்கவில்லை என்று சொல்லி நிறுத்தினான் கருங்கைவாணன். பேரரசர் உள்ளிட்ட அவையோர் அனைவரும் கருங்கைவாணன் அடுத்து சொல்ல போவதை உற்று கவனித்தனர். கருங்கொள்ளையர்களுக்கு இணையான திரள் தோளும் பேருடல் வலிமையும் கொண்டவர்கள் இம்மண்ணிலும் உண்டு. எல்லோரும் வாய்ப்பிழந்து கேட்டனர். யார் அவர்கள் என்று பேரரசர் கேட்கும்படி எண்ணத்தை தூண்டி, ஆனால் அவர் கேட்பதற்கு முன் பணிந்து சொல்வது அரசவை வித்தைகளில் ஒன்று. கருங்கைவாணன் பணிந்து சொன்னான், திரையர் கூட்டம் ஒன்றிருக்கிறது. மேற்கு மலையின் ஆதி பழங்குடி கூட்டம். அவர்களை வென்று அடிமையாக்கினால் சூழ்கடல் முதுவனை வியப்பிலை திகைக்க செய்யும் பரிசு பொருளை வழங்கலாம். குலசேகர பாண்டியனின் முகத்தில் மகிழ்வு பூத்தது. அரசவை வித்தைகளில் நம் எல்லோரையும் விஞ்சிக் கொண்டு இருக்கிறான் கருங்கைவாணன் என்ற பேச்சு அவையில் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது சிலரின் மனதில் மட்டும் எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தன. கருங்கைவாணன் வலிய போய் தலையை கொடுத்து விட்டான். திரையர்கள் உள்காடுகளில் இருக்கும் மாவீரர்கள். அம்மலையடிவாரத்தில் இருக்கும் சோழன் பெரும்படை திரட்டி மாத கணக்கில் போரிட்டு அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பிவிட்டான். நாம் மிக தொலைவில் இருப்பவர்கள். இங்கிருந்து படை திரட்டி போய் அவர்களை வெல்வதெல்லாம் ஒருபோதும் நிகழாத செயல். கருங்கைவாணன் தன் பெயரை தானே கெடுத்துக்கொள்ள வழியமைத்துக் கொள்கிறான் என்று கருதினர். கருங்கைவாணனை நன்கு அறிந்த சிலர் தான் உண்மையான காரணத்தை சிந்திக்க முடிந்தது. போரினை அரச கடமையாக நினைப்பவன் அல்ல கருங்கைவாணன். அவனுக்கு அதுதான் செயல், சிந்தனை, வாழ்வு எல்லாம். போரின் அனைத்து முகத்தையும் அறியும் அவனது ஆவல் ஒருபோதும் குறைந்ததில்லை. தனது வீரர்களுக்கு எதிரியை வைத்து போரினை பயிற்றுவிக்கும் வேலையை ஒவ்வொரு போர்க்களத்திலும் செய்பவன். மிக சிறந்த எதிரிகளை தேடி களம் அமைத்து கொண்டே இருப்பவன். திரையர்களின் வீரம் பற்றி எண்ணற்ற கதைகளை கேட்டு வளர்ந்தவன்தான் கருங்கைவாணன். இன்று உலகம் போற்றும் பாண்டிய நாட்டு தளபதி. ஆனாலும் கதைகள் உருவாக்கி வைத்திருக்கும் பகை ஒருபோதும் அழியாது. பகை மட்டுமே வீரத்தின் விசையை கூட்ட வல்லது. பகையின்றி ஒருவன் வீரனாக உயிர் வாழ்ந்து விட முடிவதில்லை. கருங்கைவாணன் எல்லா போரிலும் வெற்றியை தழுவினான். ஒரு நிலைக்கு பின் வெற்றி ஏற்படுத்தும் சுவை பழக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. அது இன்னொரு செய்தியாக தன்னைத்தானே கீழிறக்கிக் கொள்கிறது. பழக்கப்பட்டதை மீறி புதிய சுவைக்கான விருப்பத்துடனே போர்க்களத்தில் அலைந்து திரிபவன் கருங்கைவாணன். அவனது மனதில் சிறு குழந்தையாக இருந்த பொழுது விதைக்கப்பட்ட ஆதி விதையாக திரையர்களின் வீரம் இருந்தது. அவர்களை வெல்லும் அவனது ஆவேசம் பெருகிக் கொண்டேதான் இருந்தது. ஆனால் எந்த ஓர் அரசும் விலையில்லா இழப்பை தளபதியின் விருப்பத்தின் பொருட்டு சந்திப்பதில்லை. அதுவும் குலசேகர பாண்டியன் போன்றதோர் அறிவு கூர்மை உள்ள பேரரசனிடம் எளிதில் ஒப்புதலை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் எவ்வித நிலவியல் தொடர்பும் அரசியல் தொடர்பும் இல்லாத காட்டு பகுதிக்குள் திரையர்கள் இருக்கிறார்கள். காத்திருந்த கருங்கைவாணன் சரியான வாய்ப்பை பயன்படுத்தினான். சூழ்கடல் முதுவனின் பொருட்டு பாண்டிய படையின் பெரும் அணிவகுப்பு வடதிசை நோக்கி நகரத் தொடங்கியது. கதையும் பகையும் மனம் நோக்கி நகர்ந்தன. பெரும் யானை படையோடு புறப்பட்டு போனான் கருங்கைவாணன். திரையர்களை போரிட்டு வீழ்த்துவது எளிதான காரியமல்ல. அவர்களிடம் போரிட்டு சோழன் தோல்வியை தழுவினான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அப்போரின் மூலம் கற்றவைகளே மிக முக்கியமானவை. திரையர்கள் எண்ணிக்கையில் மிக குறைந்த கூட்டம். அவர்களை நேர்போரில் தோற்கடிக்க முடியாது. அப்போரில் பங்கெடுத்த 2ஆம் நிலை தளபதியான திதியனை விலைக்கு வாங்கினான் கருங்கைவாணன்.
அவனிடமிருந்து பல செய்திகள் கிடைத்தன. சோழர் படை போரிலே தோற்றது. ஆனால் திரையர்களின் எண்ணிக்கையில் சரிபாதியை அது அளித்தது. எனவே மிக விரைவாக இன்னொரு தாக்குதலுக்கு திட்டமிடுவோம் என்று அவன் மன்னனுக்கு தெரிவித்துள்ளான். சோழ மன்னன் செங்கன சோழனோ அதனை ஏற்கவில்லை. திரையர்களை வீழ்த்த முனைவது வீண் வேலை என்று மறுத்துவிட்டான். திதியன் வழங்கிய ஆலோசனையின்படிதான் கருங்கைவாணன் படை நடத்தி செல்கிறான். கார்காலத்தின் முன்மலை கொட்டத் தொடங்கியது. திரையர்கள் வசிக்கும் மலைப்பகுதியில் மலையின் கால அளவு சற்று முன்னதாகவே வேகம் கொள்வதாக இருந்தது. அதனை கணித்துதான் திதியன் கூட்டி சென்றான். ஆற்று வழி பாதையில் கவச வீரர்கள் அணிவகுக்க யானை படை மேலேறி சென்றது. சரிபாதி தொலைவு ஆற்று வழி பாதையில் மேலேறி சென்றதும் அடைமலை தொடங்கியது. அதற்காகத்தான் திதியன் காத்திருந்தான். அடைமலை தொடங்கியவுடன் ஆற்று வழியிலிருந்து கரையேறினான். எந்த கணமும் வெள்ளம் பெருகி வரலாம் என்பது மட்டுமல்ல காரணம். அடைமலையின் பொழுது யானைப்படையை காடறுத்து வேகமாக உள்ளே கொண்டு செல்ல முடியும். மலை யோசைக்குள் இச்செயலின் தன்மை வெளியே தெரியாது. திதியன் கணித்ததைப் போலவே அடைமலை காடு கரைவதைப் போல கொட்டியது. முதல் நாளினை விட 2ஆம் நாளும் 2ஆம் நாளினை விட 3ஆம் நாளும் அதன் தன்மை அதிகரிக்கவே செய்தது. அடைமலையின் தன்மை மிக கடினமாக இருந்ததால் திரையர்கள் குடில் விட்டு வெளிவராமலே இருந்தனர். சிலர் மலை குகைக்குள் அடைந்து கிடந்தனர். கவச வீரர்களை கொண்ட கருங்கைவாணனின் யானைப்படையை திரையர்களின் குடிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் திதியன். குடிலின் அருகில் யானையின் பிளிரல் கேட்ட பொழுது ஒரு கிழவன் மட்டும் வேந்த கூரையை விலக்கி பார்த்தான். யானைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தன. கொட்டும் மலையின் சத்தத்தோடு காற்றும் சேர்ந்து கொண்டது. பயிற்சி பெற்ற யானைகள் அவ்வெளிய குடிலை சுழற்றி எறிந்தன. உள்ளுக்குள் இருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அறியும் முன்னே இரும்பு வலை பின்னல்களை கொண்டு வீசி பிடிக்கப்பட்டனர். குடிலுக்கு பதில் கூர்முனை கொண்ட இரும்பு வலை பின்னல்களால் போர்த்தப்பட்டனர். உள்ளுக்குள் இருந்த யாவரும் துளியளவு அசைந்தாலும் இரும்பின் கூர்முனை கிழித்து உள்ளிறங்கி கொண்டிருந்தது. குடில்கள் ஒவ்வொன்றாக தாக்கப்பட்டன. திரையர் குடி வீரன் 4 பேர் கூட எந்த கணமும் ஒன்று சேர முடியவில்லை. குடிலுக்குள் இருக்கும் ஆண்களை கவசம் அணிந்த 20 வீரர்கள் ஒன்று சேர்ந்து தனியே பிரித்தனர். அவ்வாறு பிரிக்கும் போதுதான் மோதல் உக்கிரம் கொண்டது. கவச வீரர்கள் நாலாபுரமும் சிதறியபடியே இருந்தனர். ஆனால் அவர்களின் கண் முன்னே குடும்பத்தினரின் மேலெல்லாம் இரும்பின் குத்தி கிழித்தபடி இருக்க காண சகிக்காது போரிட்டு வீழ்ந்தனர். வெட்டி வீசப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வீறு கொண்டு தாக்கிய சிலர்தான் கொன்றழிக்கப்பட்டனர். மற்ற எல்லோரும் சிறைப்பிடிக்கப்பட்டனர். கதிரல் ஓலம் மேலெழ எக்கட்டத்திலும் அடைமலை வாய்ப்பு கொடுக்கவில்லை. சரியான திட்டமிடலோடு வந்த திதியன் மிக துல்லியமாக தாக்குதலை நிறைவேற்றினான். அதற்கு அடிப்படையாக இருந்தது கருங்கைவாணனின் துணிவு. இக்காட்டின் உச்சியில் இருக்கும் திரையர்களை பிடித்துவிட முடியும் என்று தளபதிக்கு துணிவு வரைதல் எளிதல்ல. சோழன் அத்தனை 1000 படை வீரர்களை திரட்டி வந்து தாக்குதல் நடத்தி தோற்றான். அவனின் தாக்குதல் நிகழாமல் இருந்திருந்தால் இவ்வெற்றி சாத்தியமில்லை. திரையர்களின் எண்ணிக்கை சரிபாதி குறைந்திருக்காது. அவர்களின் இருப்பிடம் வழித்தடம் பற்றிய செய்திகள் எவையும் கிடைத்திருக்காது. சோழனின் படையெடுப்பே இவ்வெற்றிக்கு காரணம். ஆனால் வெற்றியை அறுவடை செய்தது பாண்டிய படை. குடில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு விட்டனர். பிடிக்கப்பட்ட ஆண்களின் கழுத்தில் இரும்பு வளையங்கள் தொங்க கை கால்களுடன் அவை பிணைக்கப்பட்டன. வீரர்கள் அருவராக இணைக்கப்பட்டு யானையின் மேல்வார சங்கிலிகளுடன் இறுக கட்டப்பட்டனர். மற்றவர்களை மொத்தமாக அடைக்கப்பட்டதைப் போல் சுற்றுவட்டத்தில் கட்டி யாரும் துளியும் பிசிற முடியாமல் இருக்கப்பட்டனர். கருங்கைவாணனின் கீழ் நிலையில் இருக்கும் தளபதிகள் 3 புறப்படலாம் என சொல்லிக் கொண்டிருந்த போது திதியன் மட்டும் பதில் சொல்லாமல் இருந்தான். மழை கொட்டி கொண்டிருந்தது. அழுகையும் ஓலமும் ஆவேசமுமாக இருந்தது. எல்லாவற்றையும் மலையின் ஓசை விழுங்கியபடி இருந்தது. யார் பேசினாலும் காதருகே போய் சத்தமாக பேச வேண்டியிருந்தது. எல்லோரையும் பிடித்து விட்டோம், உடனே இவ்விடம் விட்டு நகர்ந்து விடுவோம் என்ற பொழுது திதியன் சொன்னான், இல்லை, இவர்களின் தலைவனை காணவில்லை. அவனைத்தான் அப்பொழுதிலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று பிடிப்பட்ட ஒவ்வொருவனின் முகத்தையும் அருகில் போய் பார்த்தபடியே சொல்லிக் கொண்டிருந்தான். கொட்டும் மலையில் கை கால்களில் எல்லாம் குருதி வலிய நின்ற வீரர்களை மீண்டும் மீண்டும் பார்த்தான். அவன் தேடிய தலைவன் இல்லை. அவன் இல்லை என்றால் என்ன? கிடைத்தவர்கள் போதுமே, நாம் புறப்படலாம் என்று மற்றவர்கள் சொன்னபொழுது திதியன் சொன்னான், அவனை இவ்விடம் வைத்து கைது செய்ய வேண்டும் அல்லது கொன்று முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நாம் புறப்பட்டால் காட்டினை விட்டு கீழ் இறங்கும் போது நம்மில் ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம். திதியன் சொன்ன பின்புதான் ஆபத்தின் அளவு புரிந்தது. இது அவனது காடு. அவனோடு 5 வீரர்கள் இருந்தால் போதும், நமது மொத்த படையையும் அழைத்து விடுவான். மலை சரிவுகளில் ஆடுகளைப் போல நமது யானைகள் உருண்டு செல்வதை பார்க்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என கேட்டான். அனைவரும் விக்கித்து நின்றனர். எனது படையின் 500 வீரர்களையும் அழித்தவன் அவன்.
கேட்பவர்களின் நெஞ்சில் அச்சம் பரவி கொண்டிருந்தது. அவனை பிடிக்க இதுவே ஏற்ற இடம். அவனை இவ்விடம் வர வைத்தால் மட்டுமே நாம் வெல்ல முடியும். இவ்விடம் விட்டு நகர்ந்தால் அவனது தாக்குதலை நம்மால் சந்திக்க முடியாது. மழை கொட்டி கொண்டிருந்தது. பிடிப்பட்ட வீரர்கள் ஆவேசங்களோடு கத்தியபடி பிணைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளை வளைத்து நொறுக்க முயன்று கொண்டிருந்தனர். திதியனின் மனதில் பகை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. எப்படியும் இன்று அவனை சிறைப்பிடிக்காமல் இவ்விடம் விட்டு நகரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். பல்வேறு வகையில் சிந்தித்த அவன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். அவனுக்கு குழந்தைகள் உண்டு என்று கேள்விப்பட்டுள்ளான். அது நினைவுக்கு வந்த கணம் ஆவேசம் கொண்டு கத்தினான். அவனது குழந்தை எதுவென சொல்லவில்லை என்றால் எல்லா குழந்தையையும் வெட்டி வீசுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அது நிகழ்ந்து கொண்டும் இருந்தது. யாரும் சிந்திப்பதற்கு கன பொழுது கூட அவன் நேரம் வழங்கவில்லை. வார்த்தைகள் முடியும் முன் செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் அவனது சினம் கண்டு கருங்கை வாணனே அதிர்ந்தான். முன்னால் நின்றிருந்த ஒரு சிலரால் தான் அவன் பேசுவதை தெளிவாக கேட்க முடிந்தது. மற்ற எல்லோரும் அவனது செயலை கண்டு வெளியேறபடி கத்திய பொழுது முன்னால் நின்றிருந்த பெண்ணொருத்தி தலைவனின் 3 குழந்தைகளையும் அடையாளம் காட்டினாள். அம்மூன்று குழந்தைகளின் இடது கால்களையும் ஒன்றாய் கட்டி மரத்தின் உச்சிக்கு தூக்கினான் திதியன். கைதானவர்களின் கதறல் மலையோசையும் தாண்டி காட்டை உலுக்கியது. மழையின் வேகம் குறையத் தொடங்கியது. திதியன் கடைசி வாய்ப்பை வழங்குவதாக சொல்லி பெரும் ஓசையை எழுப்பினான். அவனது வீரர்கள் மர உச்சியில் தொங்கவிடப்பட்ட குழந்தைகளை நோக்கி அம்பெய்த ஆயத்தமாயினர். கைதான வீரர்களின் ஆவேசம் அடக்க முடியாதபடி இருந்தது. யானையோடு கட்டப்பட்ட அறுவரும் இழுத்து நகர்த்திய பொழுது நிலை கொள்ள முடியாத யானைகள் பிளிரத் தொடங்கின. அவற்றின் கால்கள் நீரோடும் ஈரமண்ணில் வழுக்க ஆரம்பித்தன. முன்புற யானைகள் நிலை கொள்ள திணறிய பொழுது பின்புற யானை ஒன்று சரிந்து உட்கார்ந்தது. திரையர்கள் யானையை நகர்த்தும் ஆவேசம் கண்டு பாண்டிய படை உரை நிலை கொண்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருந்தது. ஆனால் திதியன் எதற்கும் கலங்கவில்லை. அவனது வெறி கருங்கை வாணனையே அஞ்ச செய்தது. திதியனோ கருங்கை வாணன் உள்ளிட்ட யார் முகத்தையும் பார்க்கவில்லை. யார் உத்தரவையும் கேட்கும் நிலையிலும் இல்லை. இந்த கணத்தை இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். வில்லேந்திய வீரன் ஒருவனை மட்டும் தனியாக நிறுத்தி ஆயத்தமாக சொன்னான். கயிற்றில் கட்டி தொங்கிக் கொண்டிருந்த மூவரில் ஒருவனை நோக்கி அவன் குறிப்பார்த்தான். அதனை கவனித்த திதியன் ஆவேசம் கொண்டு அவனது முகத்தில் தாக்க முற்பட்டான். நான் ஒரு குழந்தைக்கு குறிவைக்க சொல்லவில்லை. கட்டி தொங்க வைக்கப்பட்டிருக்கும் கயிற்றுக்கு குறிவை. உனது ஒற்றை அம்பு அக்கயிற்றை அறுத்து செல்ல வேண்டும். மூவரும் கீழே விழுந்து சிதறி சாக வேண்டும். பதறிய கவச வீரன் அம்பின் நுனியை சற்றே மேலே உயர்த்தி ஆடியபடி இருக்கும் கயிற்றுக்கு குறிப்பார்த்தான். பெண்கள் கதறி துடித்தனர். அடுத்து நிகழப்போவதை எண்ணுவதற்குள் நிகழ்த்தி முடிப்பான் என்பதை அவர்கள் அறிந்ததால் விபரீதத்தால் உயிர் கலங்கினர். அப்பொழுது என்ன ஓசை கேட்டதென கருங்கை வாணனுக்கோ திதியனுக்கோ புரியவில்லை. ஆனால் கதரும் பெண்கள் தங்களின் அழுகையை நிறுத்தினர். யானையை இழுத்து நகர்த்தி கொண்டிருந்த திரையர் குல ஆண்கள் தங்களின் ஆவேசம் அடக்கினர். கன நேரத்தில் முழு ஓசையும் அடங்கியது. கயிற்றில் தொங்கும் 3 சிறுவர்களின் ஓசை மட்டுமே கேட்டது. அம்பினை இழுத்தபடி நின்ற கவச வீரன் அப்படியே நிறுத்தினான். திதியனும் கருங்கை வாணனும் உத்து பார்த்து கொண்டிருந்தனர். எங்கிருந்து என்ன குறிப்பு வந்தது என்பது தெரியாமல் விழித்தனர். ஆனாலும் திதியன் தினவோடு நின்றான். தனது குலமே சிறைப்பட்டு நிற்கும் கொடுமையை காண சகிக்காது கையறு நிலையில் வேறு வழியே இன்றி புதர் விலக்கி வெளிவந்தான் திரையர் குலத் தலைவன் காலம்பன். பாறை 48. திரையர் கூட்டத்தை வென்று அவர்களை மதுரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான் கருங்கை வாணன். மதுரை மணவிழா கொண்டாட்டத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தது. யவனர்கள் அளவிட முடியாத பரிசு பொருட்களோடு வந்திருந்தனர். அவர்களை மகிழ்விக்க 100 கால் மண்டபத்தில் பெரும் நாட்டிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்று இரவு முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்தன. நள்ளிரவுக்கு பின் தான் வென்றவர்களோடு கோட்டைக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன். மற்றொரு காலத்தில் இது நிகழ்ந்திருந்தால் இவ்வெற்றியை பெரும் கொண்டாட்டமாக மாறியிருந்திருக்கும். ஆனால் மணவிழாவில் நகரமே திளைத்து கொண்டிருக்க இவ்வெற்றி வெளி தெரியாமல் மூழ்கியது. யவனர்கள் இவ்விழாவின் பொருட்டு பாண்டிய நாட்டினை சிறப்பிக்க மீனாள் என்ற நாணயத்தை வெளியிட்டனர். மாமன்னர் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்த அன்றைய நள்ளிரவுதான் கருங்கை வாணன் வந்து சேர்ந்த செய்தி சொல்லப்பட்டது. அதிகாலையிலேயே கருங்கை வாணனை அழைத்து ஆற தழுவினார் பேரரசர். சூழ்கடல் முதுவனை வியக்க வைக்கும் பரிசு பொருளினை தர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை நிறைவேற்றினான் தளபதி. அவனது இச்செயலுக்காக எண்ணற்ற பரிசுகளை அள்ளி வழங்கினார். இப்போரில் துணை நின்ற திதியனுக்கும் மாமன்னர் பரிசுகளை வழங்கினார். பெரும் உற்சாகத்தோடு அன்று மாலையிலிருந்து மணவிழா விருந்தில் பங்கெடுக்க தொடங்கினான் கருங்கை வாணன். திருமண கொண்டாட்டம் எண்ணிலடங்காத நிகழ்வுகளாக மதுரை எங்கும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. வைகை ததும்பி ஓட கரையெங்கும் ஊன்றப்பட்ட 8000 விளக்குகள் சுடர் விட்டு கொண்டிருந்தன.
பார்க்கும் கண்கள் பரவசத்தில் திளைத்தன. இவ்வுலகின் வியத்தகு நகரமாக மதுரை ஒளி வீசிக் கொண்டிருந்தது. வைகையின் அலைகள் சுடரொளியை ஏந்தியபடி நகர்ந்து கொண்டிருந்தன. நதியின் நடுவில் அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் பொற்சுவை போய்க் கொண்டிருந்தால் கரையின் இருபுறமும் விளக்கொளி மின்ன எண்ணில் அடங்காத மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது. கரையெங்கும் யாராலும் பிடிக்கப்படாமலேயே இத்தனை ஆயிரம் விளக்குகள் எப்படி நிற்கின்றன என்பதே காண்போருக்கு பெரும் வியப்பாக இருந்தது. விளக்கின் கீழ் பகுதி ஈட்டியின் முனை போல் கூர்முனை கொண்டிருக்க, அதனை மண்ணில் குத்தி அதன் மேற்பகுதியில் அழகிய அகல் விரிந்திருக்க, அதில் இடப்பட்டிருந்த திரியில் இருந்து சுடர் எரிந்து கொண்டிருந்தது. இதன் பெயர் குத்து விளக்கென்றும், இத்திருமணத்தின் பொருட்டு வைகை கரையில் இதுபோல 8000 விளக்குகளை ஏற்ற வேண்டியுள்ளதால் அவற்றை பொருத்தமான தன்மையோடு வடிவமையுங்கள் என்று பேரரசர் சொன்னதனால் பாண்டிய நாட்டு கலைஞர்கள் இக்குத்து விளக்குகளை வடிவமைத்தனர். ஆற்றங்கரையில் யாரும் தொடாமலேயே ஆள் உயரத்துக்கு நின்று ஒளி இவ்விளக்குகளை காண்பதே கண்கொள்ள காட்சியாக இருந்தது. வைகையில் பேர் அலங்காரத்தோடு நகரும் சிற்றோடத்தின் மீதிருந்து இரு கரைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள் பொற்சுவை. சற்று பின்தள்ளி அமர்ந்திருந்தாள் சுகமதி. அன்னகர்கள் இருவர் ஓடத்தை நீர்வழித்து ஓட்டிக்கொண்டிருந்தனர். ஈட்டிகளை தலைகீழாக மண்ணிற் குத்தி அதன் மேற்புறத்தில் அகலமைத்து விளக்காக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் யாரும் பிடிக்காமலேயே நின்று ஒளி வீசுகின்றது என்று புதுமையான குத்துவிளக்கை பற்றி சொன்னாள் சுகமதி. வழக்கம் போல் சற்றே அசட்டியான குரலில் பொற்சுவை சொன்னால், இத்திருமணத்தில் எத்தனை நிகழ்வுகள் தலைகீழாக இருக்கின்றன பார்த்தாயா? தாக்குதலுக்கு உள்ளாதல் சுகமதிக்கு புதிதன்று. ஆனாலும் இம்முறை அதனை எதிர்கொள்வது என முடிவெடுத்தாள். மணநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கடந்த காலத்திலேயே மூழ்கியிருப்பது பொருத்தமல்ல என்று பட்டது. தலைகீழாக மண்ணில் புதைந்ததை பற்றியே ஏன் நினைவை செலுத்த வேண்டும்? புதிதாய் ஒளி வீசும் எண்ணற்ற சுடர்களும் நமது கண்களுக்கு தெரியத்தானே செய்கின்றன. சற்றே மெல்லிய குரலில் ஆனால் உறுதியோடு சொன்னாள் சுகமதி. மறுமொழி எதுவும் இல்லை. முதன்முறை பொற்சுவை அமைதியானாள். ஓடம் நகர்ந்து கொண்டே இருந்தது. பேச்சொலி எதுவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து சுகமதி அன்னவர்களை பார்த்து சொன்னால், ஓடத்தை படித்துறைக்கு கொண்டு செல்லுங்கள், மலரணியும் சடங்கிற்கு செல்ல வேண்டும். அன்னவர்கள் ஓடத்தை கரை நோக்கி திருப்பினர். பொற்சுவை எதுவும் பேசாமல் இருந்தால் சுகமதியின் மனதுக்குள் அச்சம் வளர தொடங்கியது. ஓடம் கரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. பொற்சுவையின் அமைதியை பொறுக்க முடியாமல் சுகமதி சொன்னால், மலரணியும் சடங்கிற்கு பொழுதாகிவிட்டது. நாம் அலங்காரம் முடித்து அவைக்கு சென்றாக வேண்டும். பேரரசரும் இளவரசரும் வந்து விடுவார்கள். அதனால்தான் சொன்னேன் என்றாள். வைகையின் மெல்லிய அலைகளை பார்த்தபடியே பொற்சுவை சொன்னால், எனது ஓடம் எப்பொழுதோ திருப்பப்பட்டு விட்டது சுகமதி. இப்பொழுது உனது பங்கிற்கு நீயும் திருப்புகிறாய், அவ்வளவுதான். பேரரசரின் தனி மாளிகையில் நடந்த உரையாடல் பெருங்கலக்கத்தை உருவாக்கியது. தேவாங்கு விலங்கை கைப்பற்ற போர் தொடுக்கலாம் என்று கருங்கை வாணனும் இளவரசரும் சொன்ன கருத்தை மயூர் கிளார் ஒரு மத யானையின் கதையை சொல்லி தகர்த்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் மாமன்னர் எழுந்து மலரணியும் சடங்கிற்கு வந்து விட்டார். இளவரசனும் சூழ்கடல் முதுவனும் அதற்கு முன்பே விரைந்து வந்தனர். எல்லோரின் ஓடங்களும் திசை மாறித்தான் சடங்கு நடக்கும் அவைக்கு வந்து சேர்ந்தன. என்ன செய்யலாம் என்பது குறித்து தீவிரமாக சிந்தித்தான் கருங்கைவாணன். நாம் படையெடுத்து செல்வதை பேரரசர் அனுமதிக்கப் போவதில்லை. வேறு என்னதான் வழி? எப்படியாவது தேவாங்கு விலங்கை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். திரையர் போன்ற மாவீரர்களையே வென்று கொண்டு வர முடிந்த நம்மால் இதனை செய்ய முடியாதா என்று எண்ணிய கணத்தில்தான் இச்சிந்தனை தோன்றியது. தோன்றிய கணத்திலே முடிவு செய்தான், திரையர்களே இதற்கு பொருத்தமானவர்கள். மலரணியும் சடங்கு முடிந்து பள்ளி அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேரரசரை காண காத்திருந்தான் கருங்கைவாணன். இரவு நெடு நேரமாகி இருந்தது. இப்பொழுது சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன முக்கிய செய்தி என கேட்ட பேரரசரிடம் விளக்கி சொன்னான் கருங்கைவாணன். சமவெளி மனிதர்கள் யாராக இருந்தாலும் காட்டுக்குள் ஊடறுத்து உள்நுழைய முடியாது. பெரும் வீரன் கூட காட்டின் சிறு பூச்சிக்கடிக்கு எளிதில் பலியாவான். பாதையற்ற பாதைகளை கொண்ட மலைத்தொடர்களை தாண்டி செல்ல காடு பற்றிய அளவற்ற அறிவும் இயல்பிலேயே அதற்கான உடல்வாகும். வாழ்வெல்லாம் காட்டில் உடல் வளர்த்த மனிதனாகவும் இருத்தல் வேண்டும். மலைமக்கள் எல்லோரையும் கூட இதில் ஈடுபடுத்திவிட முடியாது. பாரியின் ஆற்றலும் பரம்பு மக்களின் வீரமும் யாவரும் அறிந்ததே. அவற்றை எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டுமென்றால் அவர்களை விட பெரும் வீரர்கள் தான் முடியும். அதற்கு இம்மண்ணில் பொருத்தமானவர்கள் திரையர்கள் மட்டுமே. எனவே அவர்களை இதில் ஈடுபடுத்தலாம் என்று சொல்லி அதற்கான திட்டத்தையும் சொன்னான் கருங்கைவாணன். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தேவாங்கை கொண்டு வர அரசவையில் எண்ணற்ற வழிமுறைகள் சொல்லப்பட்டன. அதில் ஒன்று கூட பொருத்தமானதாக பேரரசுக்கு படவில்லை. பரம்பின் தன்மையும் பாரியின் ஆற்றலும் அறியாமல் இவர்கள் பேசுகின்றனர் என்றே அவருக்கு தோன்றியது. மாற்று வழியை கண்டறிய முடியாத மனநிலையோடு மலரணியும் சடங்கிற்கு சென்ற பேரரசர் அன்றிரவே இவ்வளவு சிறப்பானதொரு வழி கண்டறியப்படும் என்று
சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இன்று அரசவையில் நடந்த முக்கியமான உரையாடலால் வைகை கரையில் 8000 குத்துவிளக்குகள் ஏற்றப்பட்ட காட்சியை காண முடியாமல் போய்விட்டது என்று மனம் மிகுந்த கவலை கொண்டிருந்தது. ஆனால் உனது ஆலோசனை அளவற்ற மகிழ்வோடு என்னை பள்ளி அறைக்கு அனுப்புகிறது என சொல்லி கருங்கை வாணனை பாராட்டி அனுப்பி வைத்தார் பேரரசர். இரவோடு இரவாக சிறை கொட்டடிக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன். இரும்பு கம்பிகளால் இறுக பிணைக்கப்பட்ட காலம்பனிடம் பேச தொடங்கினான். சென்ற போரில் திதியன் ஆற்றிய பணியை இப்பொழுது காலம்பனுக்கு வழங்குவதுதான் அவனது திட்டம். ஆனால் அது அவ்வளவு எளிதானதன்று. கடற்பயணத்துக்கு வலிமை மிகுந்த அடிமைகள் தேவை என்பதற்காகத்தான் உங்களை சிறைப்பிடித்தோம். ஆனால் எதிர்பாராத காரணத்தால் நாங்களே உங்களுக்கு உதவி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று பேச்சை தொடங்கினான் கருங்கை வாணன். சுற்றி கவச வீரர்கள் நின்றிருந்தாலும் இக்கணம் கூட அவனை கொன்றுவிட காலம்பனால் முடியும். ஆனால் தன் குலம் முழுவதும் சிறைப்பட்டிருப்பதால் அமைதி காப்பதே முறை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். கருங்கை வாணன் என்ன சொன்னான் என்பது அவனது காதிலே விழவில்லை. வெறியேறி கிடக்கும் ஒருவனிடம் ஆசையை தூண்டுவது எளிதல்ல. தனது குலமும் குடியும் சூறையாடப்பட்டிருக்கும் நிலையில் அவனை ஆற்றுப்படுத்த யாராலும் இயலாது. அரச வாழ்வை அனுபவித்தவனின் மனம் ஆசையின் வழியே சிந்தித்து பழகியிருக்கும். தனக்கான உடைமையை, பொன்னை, பொருளை சேர்த்து சிறப்பாக வாழ நினைக்கும் குடிகளுக்கு இவ்வாசைகள் எண்ணற்றவனாக இருக்கின்றன. ஆனால் மலை மக்களின் கனவில் இவை எவையும் இடம்பெறுவதில்லை. திதியனைப் போல காலம்பனை விலை பேசிவிட முடியாது என்பதை பல முயற்சிகளுக்கு பின்னால் தான் அவர்கள் உணர்ந்தனர். பரம்பின் மக்கள் திரையர்களோடு இரத்த உறவு கொண்டவர்கள். அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு சிறு செயலையும் செய்வதை விட தாம் மரணிப்பதே மேல் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். குல சமூகத்தில் முன்னோர்களின் வாக்கிற்கு இருக்கும் இடத்தை சமவெளி மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. தம் கூட்டம் முழுமையும் அழிந்தாலும் குலத்தின் நம்பிக்கைக்கு தீங்கிழைக்க மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். என்ன செய்யலாம் என்று சிந்தித்த கருங்கை வாணனுக்கு இணையற்ற பெரும் வீரனான காலம்பன் அவனாக வந்து கைதான அந்த கணம் நினைவுக்கு வந்தது. 3 குழந்தைகளை வைத்து அதனை திதியனால் செய்ய முடிந்ததை மொத்த கூட்டத்தையும் வைத்து நாம் செய்தால் என்ன என்று தோன்றியது. கருங்கை வாணன் உறுதியான குரலில் தனது திட்டத்தை அறிவித்தான். எமது பேரரசுக்கு இப்பொழுது தேவாங்கு விலங்கு மிகவும் தேவை. உங்களில் எத்தனை பேர் போக வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்களை அனுப்புகிறோம். நாங்கள் விரும்பியபடி அவற்றை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் விடுவிக்க பேரரசர் இசைவு தெரிவித்துள்ளார். இப்பணியை செய்ய மறுத்தால் ஆண்கள் எல்லோரும் கப்பலில் அடிமைகளாக செல்ல தொடங்குவீர்கள். ஆனால் மற்றவர்கள் என்னாவார்கள் என்று தெரியாது. ஓர் உத்தரவில் எல்லாம் முடிந்துவிடும். நாளை காலைக்குள் முடிவினை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான் கருங்கை வாணன். கூட்டத்திலிருந்து எல்லோருக்கும் இச்செய்தி சொல்லப்பட்டது. காலம்பன் கடைசி வரை மறுத்தான். ஆனால் திரையர் குல கிழவன் சொன்னான், உயிர் ஒரு பொருட்டல்ல. ஆனால் கருங்கை வாணனை கொல்லும் ஒரு வாய்ப்புக்காக அதனை பயன்படுத்தினால் எவ்வளவு பொருளுள்ளதாக மாறும். இவ்வினா காலம்பனுக்கு புதிய திசைவழியை காட்டத் தொடங்கியது. கிழவன் மேலும் சொன்னான், பரம்பின் மக்களை பிடித்து வர சொல்லவில்லை, அவ்விலங்கை தான் கொண்டு வர சொல்லுகிறார்கள். நம் கூட்டமே அதனால் உயிர் வாழும் என்றால் அதனை துணிந்து செய்யலாம். நாம் மூதாதையர்களே அதற்கு துணை நிற்பார்கள். நம்மிடத்தில் வைத்து நம்மை சிறைபிடித்த அவர்களின் இடத்தில் வைத்து நம்மை விடுவிக்கும் சூழல் வந்துள்ளது. இதனை முதலில் பயன்படுத்துவோம். நாளை இதுவும் மாறும். கிழவனின் சொல் இரவு முழுவதும் காலம்பனின் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலை காலம்பன் உள்ளிட்ட 30 பேரை பிணைத்திருந்த கூர்முனை இரும்பு சங்கிலி கழற்றப்பட்டது. காலம்பன் நடந்ததை சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே பாரியின் கால்கள் நடுங்க தொடங்கின. அவனது சொற்கள் உள்ளெலும்புகளை நொறுக்கி கொண்டிருந்தன. அவர்கள் திரையர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்த கணம் பாரியின் மூச்சுக்காற்று உறைந்தது. காலம்பனின் பாறை போன்ற தாக்குதலை எதிர்கொண்ட பாரியால் முணங்கியபடி சொல்லும் அவனது சொற்களை எதிர்கொள்ள முடியவில்லை. துயரத்தின் கொடூரத்தை செவியினில் வாங்க முடியாத பாரி ஐயோ என வெடித்து சிதறினான். என் மூதாதையர்களையா கொன்றளித்தேன்? பெரியாத்தா தூதுவையின் பிள்ளைகளையா மாய்த்தேன்? பாரியின் குரல் வலையிலிருந்து பீரிடும் சொற்கள் அவனை சரித்து மண்ணில் வீழ்த்தின. அதனையும் மீறி பீரிட்டது காலம்பனின் கதறல். நாங்கள் தான் தவறிழைத்தோம். எம் குலம் காக்கும் எண்ணத்துக்காக தெரிந்தே தவறிழைத்தோம். சூழிவேலின் குலத்தை கொன்றளித்த கொடியவன் நான். இனியும் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என சொல்லிக்கொண்டே இடுப்பில் இருந்த குத்துக்கோலை உருவி தனது கழுத்தில் செருக துணிந்தான் காலம்பன். கன நேரத்தில் பாய்ந்து தடுத்தான் தேக்கன். இடக்கை ஒடிந்து கட்டு போடப்பட்ட நிலையில் ஒரு கை கொண்டு காலம்பனை தேக்கன் தடுத்த பொழுது அவனது முகத்தை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் காலில் விழுந்து மன்றாடினான் காலம்பன். நீங்கள் எங்களின் தாயாதிகள், உங்களை கொன்று குவித்த கொலைக்காரர்கள் நாங்கள். சொல்லி கதரும் அவனது கையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சூழலின் அவலம் தாங்க முடியாதாக இருந்தது. நெஞ்சு வெடிப்பதைப் போல கதரும் பாரியின் கதறலை பரம்பு முதன்முறையாக கேட்டது.
காளம்பனை தனது மார்போடு அணைத்து பிடித்த தேக்கன் பாரியை பார்த்து கை குவித்து வேண்டினான். கதராதே, நீ பரம்பின் தலைவன், உனது கண்ணீரை மண் அறியக்கூடாது. கதராதே பாரி, சொல்லி கதறினான் தேக்கன். பாரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்மால் எப்படி கண்டறிய முடியாமல் போனது? ஓடுவது நம் குல மாந்தர்கள் என்று நாம் எப்படி அறியாமல் போனோம்? எல்லா குலங்களையும் அழிய விடாமல் காத்த நாம் நம் குலத்தை நமது மண்ணில் வைத்து அழிக்க துணிந்து விட்டோமே என்று அவன் கதறிய பொழுது, இல்லை பாரி, இல்லை, நாங்கள் குலத்தவர் அல்லர். அச்சொல்லிற்கான தகுதியை இழந்து விட்டோம். எம்மை கொன்று அழித்து விடு. நாங்கள் செய்த இழி செயலுக்கு அதுதான் கைமாறு. சொற்களின் வழியே சாவின் கதவினை வெறி கொண்டு முட்டினான் காளம்பன். எந்த கையை கொண்டு காளம்பன் தனது காலடியை பற்றி வணங்கினானோ அந்த கையை ஏந்தி தனது முகத்தில் அரைந்து கொண்டு துடித்தான் பாரி. மூதாதை தூதுவை எம்மை மன்னிப்பாளா என்று கதரும் பாரியின் குரல் கேட்டு தேக்கன் நிலை குலைந்து மண்ணில் சரிந்தான். தம் குலத்தை காக்க பாரி எனும் மனிதனையே கொல்ல துணைந்தேனே என சொல்லி முகத்தில் அறைந்து கொண்டு துடித்தான் காளம்பன். இணையற்ற வீரர்கள் இருவர் உதிர்க்கும் கண்ணீர் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. வேட்டூர் பழையனும் வந்து சேர்ந்தான். அவலத்தை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. யாராலும் ஆற்றுப்படுத்த முடியாத சூழல் நிலவியது. உணர்வின் பேரலையால் கிளிப்பட்டு கொண்டிருந்தனர் அனைவரும். நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்த கணத்தில் பெரும் குரலெடுத்து கத்தினான் பழையன். பாரி அழுவதற்கு பொழுதில்லை, வீழ்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும். அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி சிந்திப்பாயாக. ஒற்றை சொல் கொண்டு சூழலையே புரட்டினான் பழையன். மனித மனத்தை இயக்கும் விசையை அறிதலே கலையின் உச்சம். சிக்கலுக்குள் தன் பயப்பட்டு விட்ட தேக்கனால் அதை செய்ய முடியவில்லை. நிலைமையை பழையன் கையில் எடுத்துக்கொண்டான். அவனது சொல் கேட்ட கணம் பாரியின் கதறல் உருமாற தொடங்கியது. ஒருவரையும் சாகவிடக்கூடாது. நம்மால் வீழ்த்தப்பட்ட திரையர் குல வீரர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். பதறினான் பாரி. கண்ணீரும் அவலமும் மரணத்தை வெல்லும் வெறியாக மாறியது. பழையனோடு வந்த வீரர்கள் காடெங்கும் நுழைந்தனர். யார் யார் எங்கெங்கு வீழ்ந்தனர் என்பது பாரிக்கும் தேக்கனுக்கும் துல்லியமாக தெரியும். குறிப்புகள் சொல்லி எல்லா இடங்களுக்கும் வீரர்களை அனுப்பினர். ஊர்களில் இருந்த வயதான மருத்துவர்களை தோளிலே தூக்கி கொண்டு காடெங்கும் ஓடினர் பரம்பின் மக்கள். இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேல்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.